கோடீஸ்வர உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஹென்ரிக் சிங்கர். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃபேண்டசி பிளானில் 8 பேர்ட்டிருந்து 5000 ரிசீவ் பண்ணி 20,000 பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதை லைவாக பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் செக் பண்ணிக்கோங்க. ஹென்ரிக் சிங்கர் ஹென்ரிக் சிங்கர் அப்படின்ட்டுருக்கு. இந்த நேமில் யாருக்காவது சந்தேகம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹென்ரிக் சிங்கர். இப்போ பார்த்திங்கன்னா நான் மெனு கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். மெனு கிளிக் பண்ணி ஃபேண்டசி ஹெல்ப்பில் ரிசீவ் ஹெல்ப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெவல் நான் 2 பேர்ட்டிருந்து 999 நான் வாங்கி அதை நான் சேர்த்து அப்கிரேட் பண்ணதுனால அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 4 பேர்ட்டிருந்து 1998 நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 5000 பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்காக அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு க்ளோனிங் ஐடியும் போட்டிருந்தேன். அந்த லெவலில் நான் 5000 அப்டேட் பண்ணதுனால அடுத்து பார்த்திங்கன்னா 8 பேர்ட்டிருந்து 5000 வாங்குறதுக்காக எலிஜிபிள் ஆகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 8 பேர்ட்டிருந்து 5000 நான் ரிசீவ் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி 5000 ரிசீவ் ஹெல்ப் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. பார்த்துக்கோங்க, 8 பேர்ட்டிருந்து நான் வாங்கி அது எல்லோரும் பேடுன்னு இருக்குது பாருங்கள். 8 பேர்ட்டிருந்து நான் வாங்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க, எல்லாம் 5000 இருக்குது. அதில் இன்றைக்கி 20,000 அப்டேட் பண்ணதுனால இனி அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா எனக்கு 16 பேர்ட்டிருந்து 20,000த்துக்கான ஹிஸ்ட்ரி பெண்டிங் ஓப்பன் ஆகிட்டு. ஓகேங்களா? அதுக்கான சீனியாரிட்டி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி அந்த சீனியாரிட்டி எனக்கு எப்போ கனெக்ட் ஆகுதோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தொகை ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? 16 பேர்ட்டிருந்து 20,000 பார்த்துக்கோங்க. 16 பேர் மேலே 20,000 ரிசீவ் ஹெல்ப் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது இன்றைக்கி அப்டேட் பண்ணதை நான் காமிச்சு தரேன். இன்றைக்கி ஃபேண்டசி ஹெல்ப்பில் சென்டு ஹெல்ப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சென்டு ஹெல்ப்பில் பார்த்திங்கன்னா 20,000 சென்டு ஹெல்ப் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? பெய்டுன்னு இருக்குது. பார்த்துக்கோங்க, அக்செப்ட் கொடுத்துட்டாங்க. இதில் டேட்டு பார்த்துக்கோங்க, முக்கியமாக டேட்டு மார்ச் 19 இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி தான் நான் 20,000 அடுத்த லெவலுக்காக உதவித்தொகை அனுப்பியிருக்கிறேன். இனி அடுத்த லெவலில் எனக்கு 16 பேர்லேருந்து 20,000 வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லதொரு வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி எங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா அந்த தகுந்த நேரத்தில் பயன்படுத்துறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேண்டசியில் நான் 3வது லெவல் முடித்து 4வது லெவலுக்காக இனி வெயிட்டிங்கில் இருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த குறுகிய காலத்தில் ஃபேண்டசி ஆரம்பித்து நமக்கு குறுகிய காலங்கள் தான் ஆகுது. இப்போவுமே பார்த்திங்கன்னா 4வது லெவலுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், ஃபேண்டசி எடுக்காத எத்தனையோ நபர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இப்போ அதை யோசித்துட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு சீனியாரிட்டி இன்னும் ஃபேண்டசியில் இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. அன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா தினமும் ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கரெக்டாக அந்த டைமை பயன்படுத்தினாங்க. எனக்கு அந்த பயன்படுத்தினதுனால தான் இந்த இன்கம் இதில் எடுக்க முடியுது. ஓகேங்களா? அதனால் திரும்பவும் சொல்கிறேன், வாய்ப்பை தகுந்த நேரத்தில் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கான்டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அறிவிக்கிறது எதுக்காகன்னு சொன்னால் அதை நம்ம கரெக்டாக முறையாக பயன்படுத்துறது தான். அப்போ அந்த அறிவிக்கிற டைமில் பயன்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லதொரு வெற்றியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இப்போ போட்டுக்கிற கான்டெஸ்ட்டையும் பயன்படுத்துங்க. அதுலேயும் நல்ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கான்டெஸ்ட்டையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபரும் 50 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபேண்டசி இதுவரை எடுக்காதவங்களும் ஃபேண்டசியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நல்லதொரு ஃப்யூச்சர் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்துன்னா கேளுங்க. தேங்க்யூ.